சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணிகிட்டு இருக்காரு. மேலும் ஜெயிலர் 2 படத்துடைய 2ஆம் கட்ட ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக போய்க்கொண்டிருக்கு. டிசம்பர் மாதத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சு பொங்கலுக்கு இந்த படத்தை கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதன் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி நம்ம சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளியாக போகிற திரைப்படம் கூலி. இந்த படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷோபின் சக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் தான் தமிழ் சினிமாவை காப்பாற்றணும் அப்படின்ற பேச்சு இப்போ ஓடிக்கொண்டிருக்கு. அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா சமீபத்தில் ரிலீஸ் ஆன எந்த படங்களுமே பார்த்திங்கன்னா சுத்தமாக ஈடுபடலை. ஏன் இந்தியன் 2லேருந்து ஆரம்பித்த இந்த வேதனையான விஷயம் கங்குவா படமாக இருக்கட்டும், இப்போ ரிலீஸ் ஆன தக் லைஃப் படமாக இருக்கட்டும், டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப அவுடேட்டட் ஆகிட்டாங்க. படம் எல்லாம் படுத்து போச்சு, சுத்தமாக சரியில்லை, ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்கல. அதனால் ரஜினி தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. இதனால் ரஜினியோட லால் சலாம் படம் ஓடிடியில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மரியாதையை பெற்றுட்டு வருது. தக் லைஃப் படத்துக்கு லால் சலாம் படமே பரவாயில்லப்பா அப்படின்னு ஓடிடியில் ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா கூலி படம் தான் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதை கண்டிப்பாக லோகேஷும் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இன்னொரு பக்கம் மிக பெரும் ஸ்டார் காஸ்டோடு ரிலீஸ் ஆக போகிற கூலி படம் நினச்சதை சாதிக்குமா, இல்லை தக் லைஃப் கங்குவா இந்தியன் 2 போல் சொதப்புமா அப்படின்னு ஒரு பக்கம் கேள்விகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. மேலும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் விட்டுருந்தாங்க, சிட்டுக்கு வைப். உண்மையிலே இந்த பாட்டு ரொம்ப வைப் மெட்டீரியலாக தான் இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் பற்றின ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த ட்ரெய்லரை அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். படம் ரிலீஸ் ஆக இன்னுமே 2 மாதங்கள் தான் இருக்குது. இப்போவே பார்த்திங்கன்னா லோகேஷ் ப்ரொமோஷன்களை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் தக் லைஃப் இந்தியன் 2 கங்குவா போல் ஓவர் ப்ரொமோஷன் பண்ணாமல் என்ன இருக்கோ அதை மட்டும் ப்ரொமோஷன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் நினைக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு ரிலீஸ் டேட்டை இனிமேல் எந்த படமாக இருந்தாலும் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இதனால் கண்டிப்பாக இனி தமிழ் சினிமாவில் அடுத்து வர போகிற படங்கள் எல்லாமே தரமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. இந்த ட்ரெய்லரில் அனைவருக்கான முக்கியத்துவத்தை வச்சு தான் ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்களா. அதனால் ட்ரெய்லரை பார்க்கும்போதே இந்த படம் தேருமா தேராதான்றது நமக்கு தெரிய வரும். நீங்கள் கூலி படத்துக்காக அந்த வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் பிடிச்சி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.